ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சிஸ்டர் மீஷோலேருந்து மேஜிக் எரேசர் ஸ்பாஞ்சுன்னு சொல்லி ஒன்று வாங்கியிருந்தாங்க. அதோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க, இது எப்படி க்ளீன் பண்ணுன்னு சொல்லி நான் வீடியோலேயே காமிக்கிறேன். போகுது ஃபஸ்ட்டு தண்ணி வச்சு ட்ரை பண்ணி பார்த்தே போகலை. இங்கே பாரு, இங்கே பாரு, இந்த இடத்துக்கு எவ்வளோ வித்தியாசம் இருந்தது. அந்த பென்சில் ஃபுல்லாக போயிடுச்சு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நானே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். இந்த ஸ்பாஞ்ச் நல்லாவே க்ளீன் பண்ணுது. குழந்தைங்க இருக்க வீட்டில் பார்த்திங்கன்னா, குழந்தைங்க இந்த சுவரில் அங்கங்கே கிறுக்கி வச்சுருப்பாங்க, எழுதியிருப்பாங்க, ட்ராயிங் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இது நல்லா யூஸ் ஆகும். அப்புறம் சுவிட்ச் பாக்ஸில் நம்ம கை வச்சு அழுக்கு படிஞ்சிருக்கும், அதெல்லாம் நல்லாவே இது ரிமூவ் பண்ணுது. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இதை ஃபுல்லாக நம்ம தண்ணியில் நனைச்சிடக்கூடாது. ஒரு கப்பில் தண்ணி பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஸ்பாஞ்சோட ஒரு ஓரத்தை மட்டும் நம்ம நனைச்சிக்கணும். எந்த இடத்துல நமக்கு அழுக்கு இருக்குதோ அந்த இடத்துல அந்த நம்ம நினச்ச இடத்த வச்சு தேய்ச்சோன்னாலே போதும், அழுக்கு போயிடும். வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். நம்ம தவறுதல அந்த ஸ்பாஞ்சை ஃபுல்லாக தண்ணியில் நம்ம நினச்சிட்டோன்னா அந்த ஸ்பாஞ்ச் ஒரு மாதிரி விட்டுரும், வேஸ்ட்டாக ஆகிடும். இந்த மேஜிக் எரேசர் மீஷோவில் அவைலபிளாக இருக்குது. நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஏன்னு கேட்டால் எனக்கும் வீட்டுக்கு தேவைப்படுது. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இந்த சுவரில் கரைகள்லாம் இருக்கும். நம்ம கரைகள்லாம் பார்த்தா திருப்பி பெயிண்ட் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு இருக்கும். ஆனால் இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது பெயிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அந்தளவுக்கு க்ளீன் ஆகுது. உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.